மருதமலைக்கு கூட்டிட்டு போறார் நம்மள விக்ரம். அன்னை தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்களின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பதெல்லாம் எங்கள் முருகனுக்கு 6 படை 6 படை 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோவில் ஒரு 7 படை 7 படை 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசிச்ச மலை. முத்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனைய முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்கு தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனமிட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, மருதாசர மூர்த்திக்கு ஹரோஹரா ஹரோஹரா ஹரோஹரா. தேங்க்யூ. நாங்க வந்தா கலக்கத்தான் வருவோம் அப்படின்னு ஒரு கும்பல், அதுல தலைவர் இவர் விக்ரம்.